வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதுவும் புதனின் வீட்டுல. உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன்ல வெற்றி அடையறதுக்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்று பண வரவு, குடும்ப சந்தோஷம், உறவினர்களின் சந்திப்பு, உறவினர்களால் உங்களுக்கு தொலைபேசியில் வாழ்த்துக்கள் தெரிவித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் இன்று சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற வகையில் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இன்று பல வகை உணவுகளை சாப்பிட்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஹோட்டலுக்கு போகிறதுக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி உடன் பிறந்த சகோதரர்களுடன் மன வேற்றுமைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக பூமி தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு முடிவெடுக்க முடியாம இருக்கிற சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலகம் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய சௌரியத்துக்கு உங்களுடைய ஆஃபீஸில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். சிலருக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நிறுவனத்தின் இடத்தை, அதாவது ஆஃபீஸை வேறு ஒரு பெரிய இடத்திற்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய தொழில் விரிவடைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த ஆரோக்கிய சங்கடம், குறிப்பாக வயிற்று உபாதைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வயிறு மற்றும் தலைவலி போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதியும் தெளிவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் அதீதமான செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தன வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் தான். ஆனால் பயம் ஏற்பட்டாலும் உங்களுடைய மனோதிடம் குறைவதற்கு வாய்ப்பில்லை. அதே சமயம் தொழில் ரீதியான சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான நேரமாக இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருங்கோங்க. குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தான் குழப்பம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாரும் உங்கள் பேரில் ஒரு தப்பை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த நியாயப்படுத்தும் முயற்சியில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் எடுத்து அதனால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகளிலும் அல்லது அலுவல் ரீதியான முயற்சிகளிலும் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பற்றின பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை நிமித்தமான சில காரியங்களில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பா சந்திரன் 2ஆம் இடத்துல, அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் கவலை கொள்ளும்படியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது இரட்டிப்பு செலவை ஏற்படுத்தும். ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போவீங்க, உடனே அங்கேருந்தே மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அல்லது உங்களுக்கு பணம் கொடுத்தவங்க உங்களிடம் மீண்டும் அதை திருப்பி கேட்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அதை உடனே எனக்கு இந்த க்ஷணம் எனக்கு வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து திருப்பி பணத்தை வாங்குறதுக்கு இருக்குது. அதாவது பூமி தொடர்பான விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கட்டக்கூடிய முயற்சி கட்டணுங்கிற முயற்சியில் இழுபறி நிலைமை ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பண வரவில், அதாவது லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க தடங்கல்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல செவ்வாயோடு இணைந்து குரு மற்றும் சனியின் பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு மனோதிடத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுற மூடில் இருப்பீங்க. எதற்கெடுத்தாலும் சண்டை போடணும்னு நினைப்பீங்க. அதாவது வாக்குவாதம் பண்ணுவீங்க, அதிகாரத்தோடு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணணும்னு நினச்சி பேசுவீங்க. ஆனால் அடுத்தவர்கள் உங்களிடம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். இதன் காரணமாக அவர்களின் செயல்பாடுகளில் உங்களால் விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் உங்களை எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவர்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. அரசாங்க வகையில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களை வைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உறவினர்கள், குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகள் விஷயத்தில் மன வருத்தங்கள் ஏற்படும். அவர்களுக்கு ஏற்படாது, உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். நன்மைகள் ஏற்படுகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் செல்ஃப் கண்டென்டாக இருப்பீங்க. அதாவது மன திருப்தியோடு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செஞ்ச காரியத்தில், செஞ்ச வேலையில் ஒரு திருப்தி ஏற்படும். ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய திறமைக்குண்டான சவாலான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உடன் பணியாற்றுபவர்களின், அதாவது சீனியர் யாராவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த சீனியர்ஸுடைய அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் பெரிய இடத்தில் இருக்கும் மனிதர்களின் நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நல்ல நபர்களின் அறிமுகம் காரணமாக தொழிலில் அறிவுறுத்தல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களின் அட்வைஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சில சமயம் அட்வைஸ் கொடுக்குறவங்ககிட்டயே உங்களுடைய கோபத்தை காமிக்கிற மாதிரி பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு தான் இழப்பை தவிர அவங்களுக்கு இழப்பு கிடையாதுங்கிறத மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு பேசுறது நல்லது. பண விவகாரங்களில் நேர்மையாக இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நேர்மைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் எதுவும் இல்லை. ஆனால் உடம்புல ஏதோ ஒரு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்திலும் சரி, வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி உங்களுக்கு செல்வாக்கும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்.
கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. அதுவும் தன்னுடைய மகனின் வீடான, அதாவது புதன் சந்திரனுக்கு மகன் முறை. அதனால தன்னுடைய பையனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அல்லது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, உங்கள் வாழ்க்கை துணைக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ தங்க நகைகள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில், அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறதுனால உடல் அசதி ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது பத்தாதுன்னு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க சில சமயம் எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அனாவசியமான கோபத்தின் காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வாக்குவாதம் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்டையும் ஏற்படுத்தாது. குறிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அலுவலகம் ரீதியாக சில மாற்றங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா, அதுவும் உங்களுடைய சொந்த பிஸ்னஸாக இருந்ததுன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்கின்றது. அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பண விவகாரங்களில் சற்று முரட்டுத்தனமாக பேசுவீங்க அல்லது கோபத்தோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக கையாண்டால் இன்று உங்களுக்கு பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் சந்தோஷத்திற்கு காரணமாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான நேரம் இது. நீங்கள் கடன் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு இடத்துலேருந்து பணத்தை வாங்கி இன்னொரு இடத்துல நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடியும். அதே சமயம் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த அபவாத பெயர் நீங்குவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் அடைக்கும் பொழுதோ இல்லை கடனை வாங்கும் பொழுதோ கொஞ்சம் கராராக பேசுவீங்க. கொஞ்சம் முன்கோபத்தோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. நியாயமான வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் இன்று எதிரிகளால் ஏற்படுகின்ற அவஸ்தைகள் விலகும் வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற, கடனை அடைக்கக்கூடிய ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் தொல்லை அடங்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஏதோ பண விவகாரங்களில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அந்த நண்பர்களிடம் நீங்கள் மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய சிரித்த முகத்தை பார்த்தே உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு தயங்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகறதுக்குண்டான சூழ்நிலை அமைகின்றது. எதிரிகளின் தொல்லை அடங்கும்னு சொன்ன உங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களே உங்களை தொடர்பு கொண்டு, சார் எங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, எங்களால் சப்ளை பண்ண முடியல, நீ உங்ககிட்டேருந்து வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு உங்ககிட்டயே உங்களுடைய பொருட்களை வாங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதன் காரணமாக வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை, தூக்கமின்மை ஏற்பட்டு கடின உழைப்பை, அதாவது அவங்களுடைய சப்ளைக்காக நீங்கள் நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் உங்களை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் காரணமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதாவது உங்களுக்கு நியாயமாக தேவைப்படுற விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகாது. வீணான செலவுகள், படாடோப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெருமைக்காக செலவு பண்ணுறதை நிறுத்துங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் விலக்கும்.
எதிர்பாலின நண்பர்கள் சில சமயம் தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்திருந்தாங்கன்னா அவர்கள் இன்று உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சாதகமான நாள். சிம்ம ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தந்தையின் பெருமையை நிலைநாட்டுவதற்காகவோ அல்லது தந்தையின் மரியாதையை நிலைநாட்டுவதற்காகவோ செலவுகள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலைக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் என்னதான் அன்பு பாராட்டினாலும் மனசுக்குள்ளார ஒரு விதமான வஞ்சத்தை வைத்து செயல்படுகிறார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். உங்கள் உடம்புல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான மாற்றங்கள் மன நிம்மதியை தரும். உடம்புல நெடுநாட்களாக கடந்த 5 வருஷமாக 7 வருஷமாக வியாதிக்காக அவஸ்தைப்பட்டவங்க, மருந்து மாத்திரைகள் எடுத்து மருந்து மாத்திரையினால் உடல் ஊதி பெரிதானவர்களுக்கெல்லாம் இப்போ ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். உடம்புல இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் ஒரு பளிச் தன்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை பார்ப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் சில அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உறவினர்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. என்னப்பா எப்படி இருக்கு, சௌக்கியமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, உன்னோட வியாதியெல்லாம் எப்படி இருக்கு, நீ இனிமேல் நல்லா இருப்ப அப்படின்னு உங்களை சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகளின் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பளு காரணமாக அவர்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அதை பெருசுபடுத்த மாட்டீங்க. அதனால் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்ற மன வேற்றுமைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழிலுக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த முதலீடு செய்யறதுனால உங்களுக்கு தேவையான பண உதவிகளை அரசாங்கமும் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரத்துக்கு உண்டான நேரம் இது. அதனால் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். செவ்வாய் ராசியில் இருக்கிற செவ்வாய் பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு. உங்கள் ராசியை விட்டு வெளியேறுவதற்குண்டான நேரம் வந்துவிட்டது. இதன் காரணமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளின் தொல்லை அடங்கும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சீக்ரெட் ஆசைகள் பூர்த்தியாகும். அதாவது உங்களுடைய நெடுநாட்களாக மனசுக்குள்ளே இருக்கிற யாருக்கும் சொல்ல முடியாத சில ஆசைகள், சில விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. சின்ன சின்ன அபிலாஷைகள் கூட சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசில் பழகின இடத்துல விளையாடின இடத்துல போயிட்டு மீண்டும் அதே மாதிரி விளையாடி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட, சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மனோ நிம்மதியும் ஆன்ம பலமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மனசில் சந்தோஷத்தோட தூக்கத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. இன்று உங்களுக்கு தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். ஆனால் உங்களுடைய வியாபாரத்திற்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு
அதன் மூலமாக வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விரயஸ்தானத்தில் 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்த ராசிநாதன் புதன் உங்களுக்கு வெற்றிக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காக கால விரயத்தை ஏற்படுத்துவார். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக சில முதலீடுகள் செஞ்சீங்கன்னா அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க வகையில் அல்லது எதிர்பாலின பெண்கள் வகையில் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகள் மறையக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வெற்றிக்கு உண்டான முயற்சிகள் அல்லது உங்களுடைய இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் கிரக நிலவரம் மாறப்போகிறது. இன்னும் ஒரு 7 நாளில் மாற்றங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அனைத்து விதத்திலும் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் மற்றும் வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அந்த செலவுகள்லாம் குறையக்கூடிய நேரம் இது. பூமி தொடர்பான விஷயத்திற்காகவும் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளுக்காக எடுக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸில் உங்களுக்கு மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை லாபத்தை ஏற்படுத்துகின்றது. நெடுநாட்களாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் முகத்திரை கிழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை பற்றிய ரகசியங்கள் வெளிவரும். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் அதிகப்படியான டைம் எடுத்துக்கும். இன்னைக்கு கால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்தவர்களின் வீழ்ச்சியை காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தனலாபம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு செல்வ லாபமும் திரவிய லாபமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆன்ம பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய வழிபாடு செய்யறதுக்கும் இன்னைக்கு நல்ல உகந்த நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்து வெளிவந்து அதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கு. என்ன செலவுன்னு கேட்டால் உங்களுடைய வேலைக்கான செலவுகள், வெளியூர் பிரயாண செலவுகள், உங்களுடைய தொழில் முறையில் அதிகமான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதற்குண்டான செலவுகள், இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோருக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இது எல்லாமே நல்ல செலவுகள் தான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சில தேவையற்ற செலவுகள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன வேறுபாடுகள் காரணமாக முன்கோபத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் விரயங்கள் அவர்களால் ஏற்படும். இன்று குழப்பங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய சிற சொத்துக்களின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமற்ற சூழ்நிலை உள்ள நாள். துலாம் ராசி, இன்று மனக்குழப்பம், சஞ்சலம், அலைச்சல், வீண் காரிய விரயம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தின் காரணமாக சில வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்கு. அதனால உங்களுடைய செல்வாக்கு அல்லது உங்கள் மீது உள்ள மரியாதை குறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும் அல்லது குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய சகோதரர்கள் அல்லது குழந்தைகளுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால
இன்று எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வியாபார ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வழக்குகள் ஏதாவது உங்கள் பேரில் தொடுக்கப்பட்டிருந்துன்னா வியாபார ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரவேண்டிய நற்சிந்தனைகள் அல்லது நல்ல பலன்கள் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று எந்த காரியத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படாது. அதே சமயம் மேல் அதிகாரிகள் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அவர்களுடைய எதிர்மறை குற்றச்சாட்டுகள் அல்லது எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தின எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க 2 பேரும் கைகோர்த்து உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மன நிம்மதி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் அவமானங்களை சந்திக்கும் கூடிய சூழ்நிலை உள்ள நாள். குறிப்பாக உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய மரியாதையும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சர்க்காஸ்டிக்காக எதையாவது சொல்ல போக அது எதிரில் இருக்கிறவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணும். 10 பேர் இதில் உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க. அதனால் உங்களுக்கு முகம் செருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவமானம் மட்டும் இல்லை, உங்களுடைய தராதரம் தகுதி தெரிந்து உங்களை அவமானப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய மரியாதை குறையும் வாய்ப்பும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. கடுப்பேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்படுவது நல்லது. இதில் 10ஆவதுக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. வீட்டில் உங்கள் வாழ்க்கை துணையும் எதிர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டு உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துகிறாரு. நிதானத்தை இழக்கும் சூழ்நிலை உள்ள குழப்பமான நாள், தடுமாற்றமான நாள், பண விரயம் ஏற்படும் நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல குரு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நண்பர்களுடன் பகைமை பாராட்டாமல் இருப்பது நல்லது. சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. சில நண்பர்கள் உங்களை வெறுப்பேற்றுறதுக்குனே சில தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பாங்க. அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய வெறுப்பை காட்டாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குறிப்பாக அலுவலக ரீதியாக உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வார்த்தையை கொண்டே உங்களை மடக்குவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. அவசரப்பட்டு யாரையும் தவறாக பேசிவிடாதீர்கள். அவசரப்பட்டு யாரையும் தரக்குறைவாக பேசிடாதீங்க. அப்படி பேசினா உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை அவசியம் காது கொடுத்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு செலவுகளை தான் கொடுக்குமே தவிர நன்மையை ஏற்படுத்தாது. அதனால் அனாவசியமாக வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக தனியாக போகாதீங்க. உறவினர்கள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது சகோதர சகோதரிகளுடன் பயணிப்பது நல்லது. அல்லது ஒரு நல்ல நண்பனுடன் நல்ல நண்பனோ நண்பியோ அவர்களை உடன் பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு வைத்துக்கொள்வது நல்லது. இன்று அவசரம் காட்டாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால சேஃப்டிக்கு காரணமாக இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன். மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது பின்னர் மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க வகையில், குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் வகையில் உங்களுக்கு தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. யாரிடம் பேசினாலும் அவசரப்பட்டு உங்கள் கோபத்தை காமிச்சிடாதீங்க. கோபமான வார்த்தைகள் அல்லது கோபமான ரியாக்ஷன் மூலமாக, முகபாவத்தின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குடும்பத்தில் வேண்டாத நபர்களின் தலையீடு இருக்குது. அதனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள், குறிப்பாக தந்தை வழி பெண் உறவினர்கள், எதிர்பாலின உறவினர்கள், நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாமா வழியில், உங்கள் தந்தையின்
சகோதரியின் கணவர் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆணாக இருந்தால் உங்களுடைய அத்தையின் கணவர், அவர் மூலமாக குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது, அதனால தடுமாற்றம் ஏற்படும். நிதானம் தவறும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன வருத்தம், மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. கடன் சார்ந்த விஷயங்கள் திடீர்னு கழுத்தை நெரிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட்டை பணத்தை கட்ட சொன்னாங்கன்னா அதுக்காக கடன் கேட்டால் ஒருத்தரும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஆனால் நிதானமாக பேசி யோசித்து பேசினால் உங்களுக்கு நேரம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசர யோசனை உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் குழப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை பேக் ஆஃப் எடுக்கிற மாதிரி திருப்பி அந்த வார்த்தையை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணினீங்க, உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை மாறும். கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால காரிய பலிதத்தில் தடை ஏற்படும். உத்தியோக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூக அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடினமான முயற்சியாக இருக்கும். அதற்காக நீங்கள் பிரம்ம பிரயத்தனப்படணும். யாருக்காலையாவது விழுந்து சமாளிக்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு அனாவசியமான குற்றச்சாட்டுகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு யார் மேலும் நீங்கள் குற்றச்சாட்டை சுமத்திடாதீங்க. குறிப்பாக நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு வலு சேர்க்கும் விதமான ஆதாரம் இருந்தால் மட்டுமே தான் பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா அவசரப்பட்டு பேசிடாதீங்க. பேசினா உங்களுக்கு மேலும் சிக்கல் ஏற்படும். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல செய்திகள் வருவதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருமணமாகி வெகு நாட்களாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கிற இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்று ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன இயல்பு திரும்பி அதனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், குரு மங்கள யோகம் ஏற்பட்டு பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். தொழில் மூலமாக உங்களுக்கு அறிமுகமான ஒரு நபரின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு உடனே மருத்துவரை நாடுவது அவசியமான ஒன்று. ஆண்களாக இருந்தால் பெருசாக பாதிப்பில்லை, கவலைப்பட வேண்டாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் காரணமாக பதவி உயர்வுக்காக நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்க அங்கீகாரம் கிடைத்தல் அல்லது அரசிடமிருந்து விருதுகள் கிடைப்பது போன்ற நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுத்திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படும். தொழில் லாபம் ஏற்படும். உத்தியோக பிராப்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எந்த போஸ்ட் கொடுக்கறது, உங்களுக்கு எந்த பொசிஷன் கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல முடிவு எடுத்து உங்களை ஒரு மரியாதையான இடத்துல உக்காத்து வைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
குடும்பத்தில் மூத்த சகோதரர்களால் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதும் எதிரிகளின் தொல்லைகள் இருக்கும். எதிரிகளின் தொல்லையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் இன்று அவர்களின் கை ஓங்குவதன் காரணமாக உங்கள் பேரில் ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. போலீஸ் கேஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடனுக்கு நீங்கள் எழுதி கொடுத்த பத்திரமோ இல்லை கொடுத்த செக்கோ பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய தலையீடு இருந்ததுன்னா மேலும் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நபருக்காக நீங்கள் யாருக்காவது ஜாமீன் போட்டிருந்தீங்கன்னா அதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் மகர ராசி கும்பராசியில் பிறந்தவங்கள்லாம் அவசரப்பட்டு யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. அப்படி போட்டால் அவர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கடந்த காலத்தில் உங்கள் பேரில் இருந்த வழக்குகள் மீண்டும் தூசி தட்டக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு வாக்குவாதங்கள் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதனால் இன்றைக்கி எல்லாரும் எப்படி சண்டை போடுற மூடில் இருக்கீங்க. வா பார்த்துக்கலாம், யார் வந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு கை பார்த்துடுறாங்கிற எண்ணத்தில் இருக்கீங்க. அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பதும், அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்வாதம் செய்பவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நிதானத்தை தவறவிடக்கூடாத நாள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்கள், சக பணியாளர்களின் தேவையற்ற பேச்சுக்களை சகித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். இன்று அவர்களால் உங்களுக்கு மனச்சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்று அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ உதவிகள் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் வாங்கின கடன் சார்ந்த விஷயங்களில் திடீர் நெருக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வாங்கின கடனை உடனே கட்ட சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த அழுத்தத்திற்கு உங்களால் அடிபட முடியாத சூழ்நிலை. அதனால் எதிர்வாதம் செய்வீர்கள். அதனால் கோர்ட்டு கேஸு இல்லை வம்பு வழக்கு மத்தியஸ்தம்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பதும் உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கும். இன்று உங்களுக்கு பணவரையும் ஏற்படுகின்ற நாள். கும்பராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன், வியாபார ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. வியாபாரத்தில் அலைச்சலை ஏற்படுத்தும். தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு மன அமைதியை தராத சூழ்நிலை ஏற்படுத்தும். முன்கோபத்தை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். 2ஆம் இடத்து அதிபதி குரு 3ஆம் இடத்துல சனி பார்வையில் ராகுவோடு இருக்கிறதுனால அனாவசியமாக யாருக்கிட்ட பேசினாலும் வழக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கையானது உங்கள் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ், சக பணியாளர்கள், உங்களுடைய பங்குதாரர்கள் இவர்களால் உங்களுக்கு எரிச்சல் தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை தவறவிடாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. அரசு வகையில் உங்களுக்கு குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அபவாத பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. மேல் அதிகாரிகளும் உங்களின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும். இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு உங்கள் பேரில் கோபத்தோடு பேசுவாங்க. உங்கள் பேரில் குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க.
இன்ஃபேக்ட் அவர் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பேசாமல் தான் இருக்க முடியும். எதிர்த்து பேச முடியாது. எதிர்த்து பேசினா உங்கள் பேரில் தான் தப்பு சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. குழந்தைகளும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரவேண்டிய பதவி உயர்வு அல்லது வரவேண்டிய டிரான்ஸ்ஃபர் தற்காலிகமாக நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டெம்பரவரியாக பிளாக் பண்ணுறது வேற, டெம்பரவரியாக நிறுத்தி வைக்கிறது வேற. இப்போ உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனத்துடன் இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். எந்த ஒரு வெற்றியும் கஷ்டப்பட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குது. உங்களுடைய சிந்தனா சக்தி தடுமாற்றத்தை சந்திக்கும். இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றத்தின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகள் மந்தத்தன்மையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பேரில் யாருக்கும் நம்பிக்கை இழப்பு ஏற்படுறதுக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அவசரப்பட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள், எதிர் அணியினர், எதிராளிகள் போன்றவர்களிடம் பேசும்பொழுது நிதானத்தை தவறவிடாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு செல்வாக்கு குறையாது. உங்களுடைய பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சில நண்பர்கள் உங்களை மிரட்டி கூட திட்டுவாங்க, அடித்து கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்க பேச்சை கேளுங்க. அப்படி இல்லை, அவங்க பேச்சை கேட்கல அப்படின்னா உங்களுக்கு நீங்களாக சூன்யம் வச்சுக்கிறதுக்கு ஈக்குவல். கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை. நண்பர்களுடன் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மத்தியில் உங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்றது. சந்தோஷகரமான நாள். சுகங்கள் குறைந்து அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ரீதியான சில சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்புல ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் போகிற இடத்துல கூட மருத்துவ செலவு தேவைப்படும். அதனால் பணம் கையிருப்பு கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு செல்வாக்கை அதிகரிக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்தும். வீண் காரிய விரயத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விரயமும் நேர விரயமும் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஒரு காரியத்தை, ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக நீங்கள் போவீங்க. அந்த இடத்துல அவர் இருந்து கொண்டே உங்களை பார்க்குறதுக்கு டைம் கொடுக்க மாட்டார். உங்களை உதாசீனப்படுத்துவார் அல்லது போயிட்டு இன்னொரு நாள் வர சொல்லுவார். அதனால் நேர விரயம், கால விரயம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தின் காரணமாக சில சலிப்பு வார்த்தைகளை வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு நண்பர்களை இழக்கும் அல்லது புதிய நபர்களின் சந்திப்பில் தொய்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளையோ, உடலுக்கு ஒவ்வாத ட்ரெஸ் மெட்டீரியோ இல்லை மருந்தையோ உடம்புல யூஸ் பண்ணாதீங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று அனாவசியமான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கும், மனச்சோர்வு அதிகரிக்கும். உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொய்வுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பிளானை வேற ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி அதை தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு உங்களுடைய வேலையை கெடுத்துடுவார். இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் எந்த ஒரு சின்ன சிம்டமையும் உதாசீனப்படுத்துறாதீங்க. உடம்புல சின்ன அரிப்பு வந்தால் கூட உடனே மருத்துவரை நாடுவது அவசியம். மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள்.